பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, என்கரேஜ் பை ஹோலி ஸ்பிரிட்ங்கிற சீரீஸ்க்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மிகவும் மனதார நன்றி சொல்றேன். என்னோட கூட 1 கொரிந்தியர் 14வது அதிகாரம் 3வது வசனம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுறச்சே நம்ம தேவனோட ரகசியம் பேசுறோம்னு பார்த்தோம். தீர்க்க தரிசனம் சொல்றச்சே என்ன ஆகுனாக்க, வர ஒவ்வொரு சபைக்குள்ள வர ஒவ்வொரு மனுஷருக்கும் என்ன ஆகும், அந்த இடத்துல பக்தி உண்டாகும், புத்தி வரும். ஸோ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றச்சே வருங்காரியங்களை குறித்து, இல்லை நடந்த சில காரியங்களை குறித்து, வரப்போகிற காரியங்களை குறித்து, நிகழ்காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கச்சே வர அந்த மனுஷருக்கு என்ன ஆகும், அந்த இடத்துல பக்தி விருத்தி, கர்த்தருக்கு பயப்படுற பயம் உண்டாகும், பக்தி விருத்தி உண்டாகும், புத்தியும் ஆறுதல் உண்டாகும். ஃபியூச்சரை குறித்து ஹோப்பை கொடுத்து ஆண்டவர் பேசுறச்சே அங்கே ஒரு ஆறுதல் உண்டாகும். அப்படியாக என்ன இருக்கு, நம்மளோட தீர்க்க தரிசன வரம் இருக்குமா. ஸோ அப்படிப்பட்ட வரத்தை நீங்க விரும்புங்க, வாஞ்சியோடு கேளுங்க, நிச்சயமா ஆவியானவர் அதை தருவார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, இந்த தீர்க்க தரிசன வரமானது ஆண்டவரே ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவரே பக்தி விருத்தியை உண்டாகும்படியாக, ஆண்டவரே புத்தியை தரும்படியாக, ஆண்டவரே ஒரு மனம் திரும்புதலை தரும்படியாக, ஒரு ஹோப் அண்ட் ஃபியூச்சரை நம்பிக்கை தரும்படியாக, ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உமக்குள்ளாக நடத்தும்படியாக, ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக, ஆண்டவரே ஒரு கவுன்சில் கொடுக்கும்படியாக இருக்கிற அந்த வரத்தை ஒவ்வொருத்தருக்கும் தந்து, யார் யாரெல்லாம் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால தீர்க்க தரிசன வரத்துக்காக வாஞ்சியோடு கேட்கிறார்களோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த பக்தி விருத்தி உண்டாகும், தேவனை அறிகிற அறிவு வரும்படியாக, ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும்படியாக ஒவ்வொருத்தருக்கும் தந்தருள்வீராக. ஆண்டவரே இந்த வரத்தினால் ஆண்டவரே மற்ற மனிதர்கள் எல்லோரும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்புக்குள்ள வர, ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சந்தோஷம் சுகம் உண்டாயிருக்க, அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்க உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஆமீன். God bless you.